தூக்கத்தை பாருங்க எங்கே தூங்குறான்னு. இது இவங்களுக்கு கிட்டிக்கு ஃபஸ்ட்டு வாங்கின ஒரு விளையாட்டு. அதில் எப்படி இந்த கொடை துணி மாதிரி இருக்கும், கோகை மாதிரி உள்ளே போய் ஒளிச்சு ஒளிச்சு விளையாடுவாங்க. இப்போ இவங்களுக்கு அதுதான் இது பாருங்க, எப்படி பெரிய பைப்புக்குள்ளே தூங்குவாங்க ஆளுவ போய் அப்படி படுத்து கிடக்கா. தூக்கத்தை பாருங்க. சிண்டா சிண்டு சிண்டு குட்டி தூங்கும்போது இவங்க இவங்களை எழுப்புனா ரொம்ப கோபம் வரும். உங்கள் வீட்டில் எப்படி இவங்க எல்லாம் எல்லாருக்கும் வீட்லேயும் அப்படிதான் க்யூட்டாக இருக்கும்ல. கொஞ்சம் வெளியே போவாளா லேட்டா, இவன் வெளியே போவா. சிண்டு கிட்டி வெளியே போக மாட்டான். இந்த பெரிய பூனைகளுக்கு அடிச்சிருக்கு இப்போ, அதனால் வெளியே போக மாட்டேங்க. நம்மளை விடுறதில்ல. டுட்டு மட்டும் போயிட்டு வரான். இதில் தான் பக்கத்தில் தான் இருப்பான். டுட்டு ரொம்ப டான் ஆகிட்டான் இப்போ. பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், பிள்ளை கடிச்சு வச்சிருக்கு. பெரிய ஆண் பூனைகள். நைட்டு இப்போ வீட்டில் தான் தூங்குறான். இல்லைன்னா அழுதுட்டு வெளியே போகிறேன்னு. இப்போ 2 நாளாக நல்லா 2-3 நாளாக கடி பட்டிருக்கா. பட்டோடனே எப்பவும் வீட்டில் தான், வெளியே போக்கில்லை. சிண்டுமா சிண்டு சரியான தூக்கம். இங்கே பாருங்க, கடிச்சு முறிச்சு போட்டாச்சு. இதில் ஒரு பால் தொங்கிச்சு, அதையும் டேமேஜ் பண்ணி கடிச்சு முறிச்சு. இங்கே பாருங்க, தெரியுதுல்ல கடி. சேட்டக்கார பிள்ளைகள். இவங்களை இப்படி பார்த்துட்டு இருக்கவே நமக்கு கொஞ்சம் கவலைகள் மாறிடும். கவலையாகவே இருக்கணும் நம்ம. ஆனால் இவங்க விளையாடுறது, இவங்க தூங்குறது பார்க்கும்போது அந்த கவலைகள் மறந்து ரொம்ப மனசுக்கு சமாதானமாக இருக்கும். யாருக்கெல்லாம் இப்படி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய்.